ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், Psalm 5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த சங்கீத வார்த்தைகளிலே சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல கர்த்தரை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம், ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்பதை இந்த இடத்துல சொல்லுகிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தை இழந்து துக்கத்தோடு, கவலையோடு, வேதனையோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்ம அநேக நேரத்தில் சந்தோஷம் என்று சொன்னாலே நமக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா தான், இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா தான் சந்தோஷம். ஹாப்பினஸ் எப்போ வருதுன்னா, இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் குட், ஏதாச்சும் நல்ல காரியங்கள் நடந்தால் ஹாப்பினஸ் வருது. இல்லைன்னு சொன்னால் இருக்கிற ஹாப்பினஸும் போயிடுது. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்கு கைகூடி வரல, நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்கலை, நம்ம எதிர்பார்த்த காரியம் முரண்பாடாக நடந்துருச்சு என்ற சில காரியங்கள், செய்திகள் நம்முடைய செவிகளை தழுவும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம், சமாதானத்தை இழந்து விடுகிறோம். அந்த சமாதானத்தை இழந்து வேதனையோடு இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்று சொல்லுகிறோம். இதே சங்கீதத்தில் 4ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரனுடைய சந்தோஷம் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமா, 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். யாருக்கு? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம்? தானியமும் திராட்சரசமும் அவர்களுக்கு பெருகி இருக்கிற காலத்தில் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தானியம் இருக்குது, திராட்சரசம் இருக்குது, எண்ணெய் இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே நிறைவாக இருக்குது. இந்த காலகட்டத்தை சொல்லணுன்னா, பேங்க்கில் பணம் இருக்குது, கையில் காசு இருக்குது, வீட்டில் எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்குது, பிள்ளைங்களுக்கு வேண்டிய எல்லா படிப்புக்கான வசதி வாய்ப்புகள் இருக்குது, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய பணம் கையில் இருக்குது, எல்லா செலவுகளும் போக மீதியான தொகை இருக்கிற அளவுக்கு நன்மைகள் சிலருக்கு உண்டாயிருக்கும் பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாரு, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தேன். அப்போ இங்கே சங்கீதக்காரனுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இல்லை. அவர் ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு இங்கே சங்கீதக்காரன் தாவீது அவருடைய மகன் அப்சலோம் அவரை துரத்தும் பொழுது அவர் ஓடி பதுங்கி கொண்டிருந்த நேரங்களில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இது கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம்தான். ஒரு நெருக்கத்தில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சொல்கிறாரு, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த நெருக்கத்திலேயும் எனக்கு உபத்திரவங்கள் என்னை சுற்றிலும் பெருகி இருந்தாலும் நான் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறேன். அவர்களுக்கு தானியம் திராட்சரசம்லாம் பெருகி இருக்குது, எங்களுக்கு சாப்பிட்றது கூட அப்பம் இல்லை, நாங்கள் சாப்பிட்றது கூட எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் தவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் அவர்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம் எங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை நீர் எங்களுடைய இருதயத்தில் தந்தீர் என்று இந்த இடத்துல சொல்லுகிறான். அதுதான் உண்மையான சந்தோஷம். அதுதான் உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த உலகம் நமக்கு பலவிதமான சந்தோஷங்களை கொடுக்கும்.
அனித்தியமான பாவ சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அனித்தியமான பாவ சந்தோஷம். அனித்தியமானவைகளால் வரக்கூடிய பாவத்துக்கு அடுத்த சில சந்தோஷங்கள் இந்த உலகத்திலிருந்து வருது. ஆனால் கர்த்தர் கொடுக்குற சந்தோஷமோ அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையான சந்தோஷம் இல்லை. அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம்னா, எல்லாம் நமக்கு கைகூடி வந்து எல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கும்போது வருகிற சந்தோஷம் அப்படிப்பட்ட சந்தோஷம் இல்லை. எதுவுமே இல்லாத பொழுது, கைகளில் ஒன்றும் இல்லாத நேரத்திலே, தானியமும் திராட்சரசமும் இல்லாத நேரத்திலே, நமக்கு துன்பங்கள் நம்மை சூழ்ந்து நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவர் ஒரு உள்ளான சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்திலே தருகிறாரே, அந்த சந்தோஷத்தை தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு. அவர்களை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி. தீர்க்கதரிசி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆபகுக் தீர்க்கதரிசி அவருடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதும் பொழுது, இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ஆரம்பிக்கும் போது 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஆபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே என்று சொல்லி புலம்பலோடு பாரத்தோடு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ஆரம்பிக்கிறார். ஆனால் தீர்க்கதரிசி முடிக்கும் போது என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் அந்த கலக்கங்கள், அந்த பாரங்கள், அந்த கண்ணீர், அந்த வேதனையெல்லாம் மாறி எப்படி முடிக்கிறாரு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்போ இங்கே சொல்கிறாரு, எது இருக்குதோ இல்லையோ, என்ன காரியங்கள் எனக்கு அனுகூலமாக இருக்குதோ அது பிரதிகூலமாக மாறுதோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்போ பாருங்கள், இங்கே அநேக காரியம் இல்லை. அத்திமரம் துளிர் விடலை, திராட்சை செடியில் பழம் இல்லை, பலனற்று போயிருக்குது, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போயிருக்குது, வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போயிருக்கிறது, கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போயிருக்குது, தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போயிற்று. இப்படி எங்கே கை வச்சாலும் அங்கே ஒரு பெரிய அடி தான், ஒரு பெரிய நஷ்டம்தான். ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே அவரை சுற்றிலுமே எல்லாமே ஃபெயிலியர்ஸ் தான் வருது. ஆனால் அவருடைய சந்தோஷத்தை எதுவுமே குலைக்க முடியல. அவருடைய சந்தோஷத்தை எந்த காரியமும் மேற்கொள்ளவே முடியல. இன்றைக்கு அநேகர் சின்ன காரியத்துக்கெல்லாம் இன்றைக்கி சோர்ந்து போயிடுறாங்க. இன்றைக்கி சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்மளை சுற்றிலும் நடக்கிற சில சம்பவங்கள் நம்மை சோர்வடைய செய்து விடுகிறது. சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நீங்கள் இழக்கக்கூடாது. சங்கீதம் 5:11 வாசித்தது போல, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்று பார்க்கிறோம். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கர்த்தரை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் மனுஷனை நம்பாதீங்க, சூழ்நிலைகளை நம்பாதீங்க, உங்களே நம்பாதீங்க, உங்களுடைய பொருட்களை நம்பாதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கையாய் முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை நம்புவீர்களானால் ஆண்டு சொல்கிறார், நான் உங்களை சந்தோஷிப்பிக்க செய்வேன். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட அந்த சந்தோஷம், தேவன் தருகிற அந்த சந்தோஷம் உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல. ஆண்டவர் உலகத்தாருக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் தருகிற சந்தோஷம் எல்லா சூழ்நிலைகளிலும், சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, சூழ்நிலைகள் சாதகமற்று இருக்கும் பொழுதும் சந்தோஷத்தை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த நாளிலே தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களிலே நிறைக்க கடவுது என்று சொல்லி நான் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இதோ ராஜா, சந்தோஷத்தை இழந்து தவித்து கொண்டு இருக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள். இந்த நாளிலே கர்த்தாவே, எது கைகூடி வருகிறதோ, கைகூடி வரவில்லையோ, சந்தோஷம் அவர்களுக்கு குறைவாயிராமல் நிறைவான சந்தோஷத்தை நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. கிருபையின் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.